الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على من لا نبي بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, நம்ம வாரம் தோறும் மிக முக்கியமாக நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடிய காரியங்களில் ஏதேனும் ஒன்று இருக்குமானால் அவைகளை ஆராய்ந்து வருகிறோம். அவைகளில் கனவு சம்பந்தமாக நாம் சரியான ஈமானை வலுப்படுத்தவில்லை என்றால் அதன் மூலமாக நிறைய ஈமானிய பாதிப்பு வரும் என்பதனால் கனவுகளை பற்றி பார்த்து வருகிறோம். அதில் நல்ல கனவுகள் எத்தனை வகைப்படும்? மூன்று வகை. அது யார் சொன்னா? ரசூலாவே சொன்னது, நம்மளா முடிவு பண்ணல. சரிங்களா? நம்ம சொல்லலை. கனவு யார் மூணு வகைன்னு யார் சொன்னா? ரசூலா சொன்னது. சரிங்களா? மற்ற உலகத்தில் நிறையா சொல்லுவாங்க, அது நமக்கு தேவையில்லை. ரசூலா சொன்னது மூணு தான். இப்போ மூணு வகையில் முதல் வகை நல்ல கனவுகள், அல்லாஹ்விடமிருந்து வருவவைகள். இரண்டாவது கனவு சைத்தானிடமிருந்து. மூணாவது கனவு நஃப்ஸிலிருந்து வர்றது. இப்போ இதுதான் நம்ம நல்ல கனவு கண்டா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ மேலதிகமாக நல்ல கனவுகளும் அதை தொடர்ந்து வரக்கூடிய கெட்ட கனவுகளும் என்ன செய்யலான்னு. இப்போ கனவு என்பதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, கனவு என்பது அல்லாஹ் காட்டக்கூடிய ஒரு டெமோ. சரிங்களா? ஒரு காட்சி. அந்த காட்சி சம்பந்தப்பட்டவருக்கு சம்பந்தம் உள்ள ஆள் இருப்பாங்க, சம்பந்தப்பட்டவருக்கு சம்பந்தம் இல்லாத ஆள் இருப்பாங்க. அந்த காட்சியில் வருகிற நபருக்கும் கனவுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. சரிங்களா? மூணு அடிப்படையை வழங்கிக்கணும். ஒன்று, நம்ம பாண்ற ஒரு கனவு நமக்கு தெரிஞ்ச ஒரு முகமாக ஒரு செய்தியை சொல்லலாம்ல. இப்போ நம்முடைய முன்னோர்களோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரோ நண்பரோ யாரோ ஒருத்தர் கனவுல ஒன்றை சொல்லிட்டு போகலாம். அல்லது நமக்கு தெரியாத ஒருத்தர் திடீர்னு ஒரு முகம் வரும், நமக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்லும், அது பாட்டுக்கு போயிடும். அது யாருன்னு கூட நமக்கு தெரியாது. இது ஒரு ரெண்டு. மூணாவது, அப்படி காணுகிற அந்த கனவுல வர்ற நபருக்கும் கனவுக்கு சம்மந்தம், அந்த நிகழ்ச்சிக்கு சம்மந்தம் இருக்குமானா சம்மந்தம் இருக்காது. சரிங்களா? நான் கனவு கண்டேன், நேற்று 100 ரூபா எனக்கு கொடுக்குற மாதிரி கனவு கண்டேன். அம்மாவை பார்க்குறோன்னு வைங்க, காலையில் எழுந்துச்சி போய் அம்மாட்ட, அம்மா கனவுல 100 ரூபா கொடுக்குற மாதிரி குடும்பம் அப்படின்னு கேட்டேன், நீ கனவு கண்டுபிட்டு ஏன்ட்ட கேட்குறியான்ட்டுருவாங்க தானே. அப்போ கனவுல வர்றவர்களுக்கும் கனவுக்கு சம்மந்தம் கிடையாது. அதை எப்படி அதை வச்சுக்கணும்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பூமியில இருக்கிற போதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் உங்களை கனவுல கண்டேன் அப்படின்றாங்க. எங்க? சொர்க்கத்துல. நீங்க என்ன அமல் செய்றீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஓ ரசூலாவை நைட்டு சந்திச்சமே அதை கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கல. ரசூல் பிலால் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்கன்னா, நான் அப்படி பெரிய ஒரு அமலும் செய்யறதில்ல, ஒழு செஞ்சுட்டா 2 ரக்காத் தொழுதுருவேன், ஒழு செஞ்சாலே 2 ரக்காத் தொழுதுருவேன் அப்படின்னு. ஓ, அதனாலதான் நீங்க சொர்க்கத்திலே உங்க கால்நடையை நான் கேட்டேன், காலடி ஓசையை சொர்க்கத்துல பார்த்தேன் அப்படின்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் ரசூலா பார்த்துருக்குறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துருக்குறாங்க, நிறைய பேரை சொர்க்கத்துல ரசூலா பார்த்துருக்காங்க. ஆனா அந்த பார்த்தவர்களுக்கும் அந்த கனவுக்கு சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? இது அடிப்படையா வச்சுக்கணும். திடீர்னு ஒரு பெரிய ரூபம் வந்துச்சு, என்னை பயமுறுத்துச்சு அப்படின்வாங்க. அல்லது ஒரு அழகான தோட்டத்தில் ஒருத்தர் வந்தார் சொன்னார்னுவாங்க. இதுக்கு எதுவுக்குமே இந்த மூணு காட்சிகள், ஒன்று தெரிந்தவர்கள் மூலமா அல்லாஹ் ஒரு செய்தியை நம்மகிட்ட சொல்லலாம், அல்லது தெரியாதவர்கள் மூலமாகவும் சொல்லலாம். அப்படி சொல்பவர்களுக்கும் அந்த காட்சியில வர நபருக்கும் அந்த செய்திக்கும் சம்மந்தம் கிடையாது. அதான் ரொம்ப அடிப்படையாக வச்சுக்கணும். அது காட்சியில வர்றவருக்கும் செய்திக்கு தொடர்பு இருக்குமா? நம்மகிட்ட சொன்ன செய்திக்கும் காட்சியில வந்தவருக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர் வாட்டி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அண்ணன் உமா எனக்கா நீங்க சதக்கா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். மௌத்தா போனா அம்மா சொல்லுதுன்னு வைங்க. நம்ம எப்படி எடுத்துக்கிற கூடாது?
அம்மாவே வந்து சொல்லுச்சுன்னு எடுத்துடக்கூடாது. எங்க அம்மாவை நான் கனவுல கண்டேன்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா அம்மாவை காட்சியாக வச்சு செய்தியை சொன்னது யாரு? அல்லாஹ். சதக்கா செய்யுங்கன்னு சொன்னது அல்லாஹ். அது எப்படி சொல்றான்னா, தெரியாத ஒரு ரூபத்துல வந்து சொல்றதை விட தெரிஞ்ச நம்ம அம்மாவோ நம்ம பாட்டியோ நம்ம தாத்தாவோ யாரோ மொத்தா போன ஒருத்தவங்க மூலமா வந்து கனவுல சொல்லியிருக்கிறான். அதோட முடிச்சுக்கணும். இது எங்க பாட்டி தான் வந்தது, எங்க பாட்டி வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிட்டு இருந்தோன்னு வைங்க, மண்டை மூளை குழம்பி போயிடும். சரிங்களா? அதனால கனவு என்பது அல்லாஹ் காட்டுகிற ஒரு காட்சி, ஒரு செய்தியை சொல்வதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற ஒரு வழி. அந்த வழியில வருகிற முகங்களுக்கோ அடையாளங்களுக்கோ சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது, நல்ல கனவு வந்துட்டா என்ன செய்யணும்? யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. அதுல மிக முக்கியமா விரும்பினால் நீங்க சொல்லிக்கொள்ளலான்றாங்க. யார்கிட்டனா, இந்த உங்களை நேசிக்கக்கூடியவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க நேசிக்கக்கூடியவர்கிட்ட இல்ல, நீங்க நேசிக்கக்கூடியவர் உங்களை நேசிக்காம இருக்கலாம். உங்களை நேசத்துக்குரியவர் வச்சிருப்பார்ல, அவர்கிட்ட சொல்லிக்குங்க. இன்ஷா மா யுஹிப், உங்களை யார் நேசிப்பார்களோ அவர்கள்ட்ட போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அது நீங்க விரும்பினால்தான். விரும்பாத பெஸ்ட் என்னன்னா சொல்லாம இருக்கிறது தான். சரிங்களா? இது ஒரு செய்தி. அடுத்து இப்ப கெட்ட கனவுக்கு வந்துடும். இது நல்ல கனவுகள் எல்லாம் செய்தியா முடிஞ்சிருக்கு. கெட்ட கனவுகளுக்கு என்ன செய்தி? கெட்ட கனவுகள்லாம் பெரிய பிரச்சனையா அதானே? கெட்ட கனவுகளுக்குரிய விளக்கம்னு நீங்க எடுத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய புக் இருக்கு. ஏல இது கண்டா பூனையை கனவுல கண்டா இந்த இது நடக்கும், யானையை கனவுல கண்டா இது நடக்கும், அல்லது நல்லது கனவு கண்டா கெட்டதுதான் நடக்கும், கெட்டதை கனவுல கண்டா நல்லதுதான் நடக்கும், மலையை கனவுல கண்டா பெரிய பிரச்சனை. அதுக்கு விளக்கம்ன்ற பேர்ல இவ்வளவு பெரிய புக்கு எழுதி வச்சிருக்காங்க. எப்படி எழுதுனானுன்னு தெரியல. உட்காந்து கனவின் விளக்கம், கெட்ட கனவு கண்டால் என்ன செய்யணும். காரணம் என்னன்னா மனிதர்களுடைய பயம் தானே. நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ன ஆக போகுதோ அப்படின்ற அந்த பயத்தை மையப்படுத்தி எழுதப்பட்ட புத்தகங்கள் அதெல்லாம். சரிங்களா? இப்போ கெட்ட கனவு கண்டா நமக்கு அப்படித்தானே இருக்கும். ஃபெயிலா போற மாதிரி கனவு கண்டா உமர் அப்படிதான் வெறுத்துருவான். என்னடா எவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சு எழுதுனா கெட்ட கனவு ஃபெயில் ஆகிற மாதிரி வருதுன்னு தானே. பெரிய நஷ்டம் மாதிரி கனவு வந்துச்சுன்னு வைங்க, எஞ்சே பரவாயில்லை அப்படின்னா இருப்போம். என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம்ல. கெட்ட கனவு வந்தால் என்ன, கெட்ட கனவுனாலதான் எல்லாமே வருது. அதனாலதான் ஓடுறாங்க மக்கள், எங்கெங்கேயோ ஓடி போய் அவுளியாக்கள்கிட்ட ஓடுறது. அதனாலதான் அதன் மூலமா அதுல இருந்து பாதிப்புல இருந்து நீங்குவதற்கு அவர்கள் சொல்லுகிற எதை வேண்டாலும் செய்வதற்கு ஆயத்தமாயிறாங்க. பிள்ளையை பலி கொடுப்பதற்கு கூட இதுதான் காரணமே. நீங்க வந்து உங்க குடும்பம் மீண்டும் அபிவிருத்தி அடைய வேண்டுமானால் ஒரு பிள்ளைய பலி கொடுத்துருங்க, ரத்த களரி கொடுக்காமல் வாராது அப்படின்னாங்கன்னா யாருக்கு கொடுக்கணும்? அவங்க யாரை காட்டுறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் பலி கொடுத்து வந்துடுவாங்க. பிள்ளைய கொடுத்து வராங்க, ஆடு கொடுக்குறாங்க, மாடு, எல்லாமே இதுலதான். இப்போ நான் பார்த்த பயங்கரமா கடை பத்திட்டு எரியிற மாதிரி அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னார்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பதில் போய் தானே கேட்பாரு. அவருக்கு தீர்வு என்ன சொன்னாலும் செய்வாரா? ஒன்றும் வேணாம், அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன செய்யணும்? நம்ம அவுளியாவுக்கு ஒரு 2 ஆடு கொடுத்துருங்க, நம்ம அதை நிப்பாட்டிடுவோம். நம்ம கொடுத்துருவாங்க. இப்போ அப்பா 2 ஆடுல 3 ஆடை கூட கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கடையை காப்பாற்ற சொல்ல அவுளியா வந்துருவாங்க. ஏன்னா கெட்ட கனவு என்பது அவ்வளவு பெரிய ஆபத்து மிகுந்தது. ஆனா அது எப்படி தடுக்கணும்ன்ற வழியை ரசூலா சொல்லி கொடுத்துருக்காங்க. மார்க்கை விட்டுட்டு போல. ஏன்னா அதுக்கு சைத்தானிடந்து வருதுன்ட்டாங்கல்ல, அது எப்படி தடுக்கணுன்ற வழியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல முதலாவது வழி, கெட்ட கனவுகள் அனைத்தும் சைத்தானிடந்து வருதுன்னு புரிஞ்சுக்கணும். கெட்ட கனவு என்றால் நம்மளுக்கு கவலை தரக்கூடியது. ரசூலா அப்படியே தான் சொல்றாங்க. புஷ்ரா அருயத்து சாலிஹத்து புஷ்ரா மின் அல்லாஹ். நல்ல கனவுகள் அல்லாஹ்விடமிருந்து நற்செய்தியாக வருகிறது. வருயத்து சௌயி, கெட்ட கனவுகள் தஹ்ஸீனு மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிடமிருந்து கவலை ஏற்படுத்துவதற்காக வருகிறது. ஃபர்ஸ்ட் அவனுடைய நோக்கமே நம்மளை பதட்டப்பட வச்சு கவலைப்பட வைக்கிறது தான் அவனுடைய இலக்கு. அதுக்கு கொண்டு வந்துடுவான்னு வைங்க. கெட்ட கனவு கண்டுட்டோம், என்ன செய்யணும்? கெட்ட கனவுன்னா கவலை தரக்கூடியதுன்னு வச்சு அதுக்கு அடையாளம் அதுதான். பயப்படக்கூடிய, பயமுறுத்து. இன்னொரு இடத்துல இருக்கு யஹாஃப்ன்றாங்க, பயமுறுத்துற கவலையாகவே வரும். ஒன்று தஹஸின், கவலையை ஏற்படுத்தக்கூடும். இன்னொன்று பயத்தை உருவாக்கும், கடுமையான பயத்தை உருவாக்கும்.
அந்த பயம் வந்து நீங்க நம்ம அப்படியே உட்காந்துருப்போம், பெரிய பாறாங்களை தூக்கி தலையில வைக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணுமே செய்ய முடியாது, வீழ்ந்து அடலை அடிச்சு எஞ்சிக்கிறது. திடீர்னு வீர்னு கத்தி உட்காருவான். என்னடா அப்படின்னா கண்ட கனவு அப்படி அப்படி மோசமாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்திரிச்ச உடனே ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய காரியம் இது, ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடணும். எந்திரிச்ச உடனே ஷைத்தானிடம் வந்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இதுதான் துவா. அதுக்கு எல்லாருக்கும் தெரிந்த இலகுவான துவாவை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெருசா ஒன்றும் ஓத தேவையில்லை. ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இரண்டாவது, இடது பக்கமாக 3 முறை துப்ப சொல்றாங்க. சரிங்களா? ஃபல்யப்சுக் அல்ல யசாரிஹி, அவர் அவருடைய இடது கை பக்கம் 3 முறை துப்பட்டும்ன்றாங்க. புளிச்சுன்னு துப்பிடணும், அப்படிதானே? நைட்டு படுத்துக்கும்போது கனவு வந்து எந்திரிச்ச உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சத்துன்னு 3 தடவை துப்புனீங்கன்னு வைங்க, பக்கத்துல புள்ள படுத்துக்கலாம், பொண்டாட்டி படுத்துக்கலாம், கனவா இருக்காது, வீடே ரணகலமாகி போயிடும். இந்த ஆள் எந்திரிச்சு என்னைய சைத்தான் சொன்னதோட மட்டும் துப்புறாமான்னு போய் நின்றுவாங்க. அதான் வீட்டுல போய் நிப்பாங்களா மாட்டாங்களா? அங்க போய் நின்றுவாங்க முத்தவள்ளிட்ட பேர். முத்தவள்ளி என்ன நடந்துச்சு, இந்த கதவை நாரி போயிடும். சரிங்களா? அப்படி துப்புற மாதிரி வெறுப்பை காட்டினார். துப்ப சொன்னாங்கன்னா புளிச்சு துப்புறது இல்லை, அந்த வெறுப்பு இடது பக்கம் இருந்து தான் வந்திருக்கிறது. ரசூலா கெட்டதுக்கு இடது பக்கம் தான் காட்டுறாங்க. அப்ப அந்த இடது பக்கம் துப்பிடணும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்திரிச்சு முடிந்தால் ஒழு செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுதுருங்கன்றாங்க. சரிங்களா? இது 3வது பரிகாரம். ரொம்ப கவலை ஏற்படுத்தக்கூடியது, ரொம்ப பயமத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னா, நீங்க அந்த கனவுல இருந்து ஃபர்ஸ்ட் சைத்தானிருந்து பாதுகாப்பு தேடிங்க. இடது பரத்துல 3 தடவை துப்புற மாதிரி உமிழ்ந்துருங்க. 3வது 2 ரக்காத்து தொழுகணும். தொழுதுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்துதான் சொல்றாங்க, யார்கிட்டையும் அதை சொல்லிடாதீங்க, யார்கிட்டையுமே சொல்லிடாதீங்க. தெரிஞ்சவர்கிட்டையும் சொல்லாதீங்க, உங்களை விரும்புவர்கிட்டையும் சொல்லாதீங்க, யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. அப்படி சொல்லாம இருந்தால் வலா தலுர்ருஹு ஷையா, அந்த கனவு உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஃபர்ஸ்ட் வெறுக்கக்கூடியதா வரும், பயமுறுத்தக்கூடியதா வரும், கவலை ஏற்படுத்தக்கூடியதாக வரும். இதெல்லாம் இந்த கனவுகள் அனைத்துமே ஷைத்தானிடமிருந்து வருகிறது வரும். அந்த கனவுகளுக்கு பரிகாரம் இந்த 3 வகை, 3 4 தான், அவ்வளவுதான், 4 தான். 1 என்ன செய்யணும், பாதுகாப்பு தேடணும். 2வது இடது பக்கம் துப்பணும். 3வது 2 ரக்காத்து தொழுதணும். நஃபில் தான், சுன்னத்து கிடையாது. அது சுன்னத்துன்னா ரசூல்லா பலமையா செஞ்சுட்டு வந்தது. சுன்னத்துக்கும் நஃபிலுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, சுன்னத்துனா ரசூல்லா தொடர்ச்சியா ஒரே ஃபார்மெட்ல செஞ்சிருப்பாங்க. இப்போ ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரக்காத் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஏன்னா ரசூல்லா 4வது தொழுகலை விடவும் இல்லை, தொடர்ந்து 2 ரக்காத் தொழுதுருக்குறாங்க. அசருக்கு அப்படி செஞ்சிருக்காங்க, மகரிபுக்கு செஞ்சிருக்காங்க, எல்லாரும் செஞ்சிருக்காங்க. ஆனா நஃபில் ஏன் சொல்றோம்னா, ரசூல்லா விரும்பினா தொழுவாங்க, விரும்பினாட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ரசூல்லா செஞ்சிருப்பாங்க, ஆனா அதை தொடர்ந்து செஞ்சிருக்க மாட்டாங்க. இதுதான் நஃபில். அதான் நஃபில் என்றாலே ரசூல்லாவுடைய வழிகாட்டுதல் இருக்கும், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக அதை கண்டினியூவா பண்ணியிருக்க மாட்டாங்க. அனுமதி கொடுத்துருப்பாங்க, நீங்க தொழுதுக்கலாம் அப்படின்னு. சரிங்களா? அதுதான் நஃபில். இதெல்லாம் அனுமதி தான், இது சுன்னத்து கிடையாது, ஃபர்லும் கிடையாது. எந்திரிச்சு பாதுகாப்பு தேடி தொழுகிறோம் அல்ல இடத்துல. பாதுகாப்பு தேடி தொழுதுட்டு அந்த பாதுகாப்பு எப்படி தானே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். இமாம்கள் சேர்த்து சொல்றாங்க, இறைவா ஷைத்தானிடமிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக, நான் கண்ட கனவின் தீங்கிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக. சேர்த்துக்கணும் ஒரு வார்த்தை. எதுல இருந்து? கனவு தானே பார்த்து பயந்துருக்கிறோம், அதுல இருந்து எங்களை காப்பாத்து என்று அல்லாஹ்விடத்துல செய்யணும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு 4வது சொன்னதுதான் கஷ்டம். சரிங்களா? இது 3 செஞ்சிடலாம், ஆனா அதை சொல்லாம இருக்க முடியுமா? மண்டையில உருட்டிக்கிட்டு இருக்கோம். அதுலயும் அங்க நம்ம பார்த்தது மாதிரியான ஒரு சின்ன சமிக்ஞை நம்ம லைஃப்ல வந்துருச்சுன்னு வைங்க,
தடுமாறி போயிடுவோம். இதுதானே திடீர்னு வந்து ஒரு ஜுரம் வர மாதிரியா அல்லது ஒரு பெரிய பேரிடி வர மாதிரியா நமக்கு கனவு வந்துட்டு இந்த 3 செஞ்சுட்டோம், ஆனால் யார்ட்டையும் சொல்லலை. திடீர்னு ஜலதோஷம் பிடிக்கிறதும் உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம என்ன செய்வோம்? பதறி போய் அஜர்த்தே முடியல, பார்த்துட்டேன், ஏதோ பெரிய பேராபத்து என்ன மாதிரி அப்படின்னு சொல்லுவோமா மாட்டோமா? அங்கதான் பரிச்சையை வைப்பான்ல. சொல்லிடாதீங்க. ஜுரம் வர்றதுக்கும் கனவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைங்க. அதுதான் அங்க நம்பிக்க வேண்டியது. நமக்கு ஜுரம் வர மாதிரியே நம்ம கனவு கண்டிருந்தாலும் நம்ம இந்த 3 செஞ்சதுக்கு பின்னால அது யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கிறீங்களா இல்லையா என்ற பரீட்சையை அல்லாஹ் தொடர்ந்து வைப்பான். அப்படி வைக்கிற போது அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தான் தேடிட்டு இருக்கணும் மொழிய, யார்ட்டையும் சொல்லிடக்கூட. சொல்லாத வரைக்கும் அந்த கனவின் மூலமாக நமக்கு என்ன பாதிப்புன்னு உணர்த்தப்பட்டுச்சோ அது நம்மளை ஒண்ணுமே செய்யாது. ஷைத்தான் நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ஆழமா நம்ம நம்பிட்டு செய்யணும். சரிங்களா? இதுல உச்சபட்சமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலேயே இது நடந்திருக்கிறது. ஒரு சஹாபி வர ரசூலாட்ட பதறி அடிச்சு அவர் இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்காரு. அந்த கனவு வினோதமா இருக்கு. அந்த கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அவர் எப்படி சொல்றாருன்னா, நான் என்னை கனவுல கண்டேன், அது எப்படி இருந்துச்சுன்னா என் தலையே துண்டிக்கப்பட்டுருச்சு. இன்னி அலம்து அன் ரஅசி, என் தலை குத்திய குண்டா போயிடுச்சு, நான் முண்டமாயிட்டேன். இந்த முண்டை என்ன செய்யுதுன்னா அந்த தலையத்து பின்னாடியே ஓடுது. தலை மட்டும் உருண்டு ஓடுது, இந்த தலைக்கு பின்னால முண்டை மட்டும் ஓடுது. ஓடுனா எப்படி இருக்கும்? இது கேட்கும் போதே ஒரு பதட்டம் வரணுமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நிப்பாட்டுட்டாங்க. நிப்பாட்டு, ஷைத்தான் உன்னோடு விளையாண்டதை யார்கிட்டையும் சொல்லலாம். துஹ்பிர் யதலஅபி ஷைத்தானி பிக ஃபில் மனாம், கனவில் உன்னோடு ஷைத்தான் விளையாண்டதை யாரிடமும் சொல்லாதே, யார்கிட்டையும் சொல்லாதே. இது ஒரு கெட்ட இது என்ன, இதெல்லாம் முண்டை எப்படி பின்பற்றி போவோம் அப்படின்னு சொல்ல வியாக்கணம் பேசிட்டு இருக்கல, அல்லது அந்த கனவை பதட்டப்பட்டு கேட்டல. வந்தது ஷைத்தானுடைய விளையாட்டு. ஷைத்தானுடைய 3 தான். ஒன்று வெறுக்க வைப்பான், அல்லது கவலைப்பட வைப்பான், அல்லது பயப்பட வைப்பான். இந்த 3 தான் செய்வான் அந்த கனவு மூலமா. இந்த 3லயும் இது 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 எப்படி இருக்கு? மிரட்டுற மாதிரி இருக்கா? தலையை துண்டா போய் என் தலையை நாளைக்கு எவனோ வெட்ட போறான், அது உருண்டு ஓட போகுது, என் முண்டை அதுக்கு பின்னாடி கிடக்க போகுதுன்னு தானே யாரும் யோசிப்போம். ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ரசூலா என்ன சொன்னாங்கன்னா, யார்ட்டையும் சொல்லாத, ஃபலா துஹ்பிர், யார்ட்டையுமே சொல்லாத. ஏன்? இது நடந்தது ஷைத்தான் உன்னோட நைட்டு விளாண்டு இருக்கலாம். நீ ஓதாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தான் நம்மோடு நைட்டு விளையாடுவான்ற செய்தி இதுல இருக்கா? தூக்கத்துல வந்து நம்மோடு விளையாடுறான்ல. விளையாண்டதுக்கு என்ன நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். எந்த ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு, கண்ட கனவின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு, அடுத்து 3 பக்கம் துப்புவது இடது பக்கம், 4வது 2 ரக்காத் தொழுவது. இந்த தொழுது நல்லா தொழுதுட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு நீங்க யார்ட்டையுமே சொல்லாம இருந்துட்டீங்கன்னா வலா தளர்வு செய்ய, அந்த கனவு உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. நீங்க எங்கேயும் ஓடவே தேவையில்லை, இந்த பாதிப்பை ஏற்படுத்த முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. இந்த 4ஐயும் மனசுல ஆழமா வச்சுக்கோங்க. எங்கேயும் போய் யார்ட்டையும் போய் கேட்க தேவையில்லை. கெட்ட கனவு வந்துட்டோம், எங்க என்னமோ ஆக போகுது அப்படின்னு எந்த பதட்டம் இல்லை. கனவுனுடைய தன்மையை சொல்லியாச்சு. ஷைத்தானிடமிருந்து வர கனவு எந்த அடிப்படையில் இருக்கும்? திருப்பி சொல்லுங்க, எந்த அடிப்படையில் இருக்கும்? 1 பயமுறுத்துமை, 2 3 வெறுக்க வைக்கும். 3 தான் செய்யும். சரிங்களா? இந்த 3 தான் சுத்தி வரும். இந்த 3 கண்டாலும் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் தான் இதனுடைய துவா. சரிங்களா? இது எல்லாரும் தெரியும் தானே? புதுசா இது ஒண்ணு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட வேண்டியதான். 2வது இடது பக்கம் துப்பிட வேண்டியதான். 3வது தொழுதுடன் தான். 4வது யார்ட்டையும் சொல்லாம அல்லாவுக்கு நமக்குமா வச்சு புளி தோண்டி புதைச்சிட வேண்டிதான். சரிங்களா? அப்படி சொல்ல அல்லாட்ட சொல்லிட்டு இல்லை பேசாம பாத்துக்குவோம் அப்படின்றதோட வச்சிடணும். ஆனா அதுக்கு தான் கஷ்டம்.
அது ஜிஹாது. அந்த ஜிஹாது தான் பண்ணணும் இப்போ நம்ம. சரிங்களா? அதை விடாது. அதில் கிளறி விட்டிங்கன்னா பஞ்சா பறந்து போயிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் கெட்ட கனவுக்குரிய இது. இப்போ இந்த கனவுகளில் 3வது ஒரு கனவு இருக்கு. அது என்ன கனவு? நஃப்ஸில் இருந்து வர்ற கனவு. ஆகலாம், அதுக்கு பேரு அப்படின்னு குரான் சொல்லுது. அந்த கனவுக்கு பேரு அது ஆள் மனதுகளில் இருந்து வர்ற கனவு. சரிங்களா? இந்த கனவுக்கு ஒரு வழியும் தேவையில்லை, விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அது நல்லது கண்டாலும் சரி, கெட்டது கண்டாலும் சரி. அது இந்த நற்செய்தியாகவும் வராது. சரிங்களா? சைத்தானிடந்து வருகிற இந்த 3 அடிப்படையும் இருக்காது. அது எப்படி இருக்கும்? நம்ம ஏற்கனவே மன பிரமையில இருந்திருப்போம். அந்த பிரமையின் மூலமாக ஏதோ ஒன்று தூக்கத்துல ஊசலாடி இருக்கும். சரிங்களா? மனதை போட்டு உழப்பிட்டு இருப்போம். அதனாலதான் தூங்குறதுக்கு முன்னால நீங்க அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு செய்ய வேண்டியது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கார்கள். என்னன்னா, தூக்கம் விடாமல் ஒரு ஆளுக்கு விழித்து கொண்டே இருக்கிறது, அல்லது திடீர்னு இந்த மாதிரி மன உளைச்சல்ல எந்திரிச்சிட்டீங்க, என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு துஆ ஓதணும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ ஓத சொல்றாங்க? தூக்கத்துல இருந்து விழிச்ச உடனே. உங்களை தூங்க விடாம ஒன்று செய்யுதுன்னா ஓத வேண்டிய துவாவே இதுதான். சரிங்களா? நம்மள ஒரு பதட்டப்பட்டு எந்திரிச்சிட்டோம், அதிகமான உடல் உழைப்பு இருந்து தூங்காம போனா அதுக்கு நீங்க ஆஸ்பத்திரிக்கு தான் போனோம். சரிங்களா? உடல் தூங்க விட மாட்டுதுன்னா அதுக்கு போயிட்டு எல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது, எனக்கு சைத்தான் போட்டு அமுக்குற மாதிரி இருக்கு அப்படிலாம் வராங்க. டே நைட் அப்படியே சைத்தான் போட்டு என்னை அமுக்கி பரவாயில்லையே நசுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. நசுக்கவெல்லாம் சைத்தாமல்லாம் அது ஒன்றும் இல்லை. இவர் பாவம் பகலெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. சரிங்களா? உடம்பு கஷ்டம். அந்த உடம்பு கஷ்டத்துக்கு என்ன பண்ணணும்? நீங்க போய் மாத்திரை அது அது உடம்பு நோய்க்கு. ஆனா மனம் சில நேரம் அவதிப்படும். ஏன்னா அது இப்ப நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது, உயிர் என்பது ஒரு பொருளா, அது ஒரு பொருள் இல்லாததா? நம்ம உயிர் இருக்குல்ல, நம்ம உடல் நமக்கு தெரியுது, நம்ம உயிர் நமக்கு தெரியாது. அது ஒரு பொருளா அல்லது அது ஒரு பொருள் அல்லாததா? பெரிய பஞ்சாயத்தானதுன்றீங்களா? உயிர் என்பது ஒரு பொருள். சரிங்களா? அது என்ன வடிவம் தெரியாது நமக்கு. அது அது அதனுடைய அகல எவ்வளவு தெரியாது, நீளம் எவ்வளவு தெரியாது, எதுவுமே தெரியாது நமக்கு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அதை படைச்சோம்ன்றான். அது ஒரு பொருளா நம்ம படைச்சு வச்சிருக்கோம். சரிங்களா? அது நம்மகிட்ட வரும் போகும். தினமும் அதுக்குரிய வேலை காலையில வரும், நைட் ஆனா போயிடும். இந்த உடல் இருக்குல்ல, இதுக்கு இதை இயக்குறதுக்குன்னு ஒரு ரூஹ எல்லாம் வச்சிருக்கான், உயிர்னு வச்சிருக்காங்கல்ல, அதுக்கும் ரூஹுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? ரூஹு இந்த உடல்ல அசைவுகளுக்கு இயக்குவதற்குன்னு ஒன்று இருக்கிறது. அது ஆன்மா கிடையாது. ஆன்மா என்பது என்னன்னா, அல்லாஹ் 4 மாசத்துக்கு பின்னால நம்ம உடல்ல சேர்த்து விட்டாதான் ஆன்மா. சரிங்களா? அந்த ஆன்மா போகும் வரும். அந்த ஆன்மாவுக்குதான் கவலை இருக்கும், அந்த ஆன்மாவுக்கு தான் கோபம் தான் எல்லாமே இருக்கும். அந்த ஆன்மா சிரமப்பட்டுச்சுன்னா தூங்காது, தூங்க விடாது. சரிங்களா? அப்பதான் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்க துவா ஓதிருங்க. துவா ஓதிருங்க, அது பெருசு. அந்த துவா ஓதிருங்க. அந்த துவாவையும் ஓதி உங்களுக்கு விடலைன்னா நீங்க தொழுதுட்டு எல்லா இடத்த பாதுகாப்பு தர்றதுதான் வழி. வேற இதுக்கு நீங்க எங்க போனாலும் ஒரு தீர்வே இல்லை. சரிங்களா? இந்த மனப்பிராந்திக்கு தீர்வே கிடையாது. அதுல கண்ணாப்புனான்னு வரும். அதுக்கு இந்த 3 தான் அடிப்படைலாம் கிடையாது. கவலை, வெறுக்கிறது, பயம், அது மட்டும்தான் கிடையாது. அதாவது அது
இன்னும் சொல்ல போனா அதுல அதுதான் அஹ்லாமு அல்காஸ், வீணான கனவுகள். அவைகளுக்கு எந்த பொருளும் கிடையாது, நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. வீணானதுன்னு அதானே, நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடும். இது அடிப்படை. இப்போ இந்த அடிப்படையை புரிஞ்சுட்டு 4வது இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவில் பார்க்கலாமா? இது பெருசு பாடம். சரிங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவில் பார்க்க முடியும் என்றும் பார்க்க முடியாது என்று 2 கருத்து இருக்கு. சரிங்களா? பார்க்க முடியும் என்று நம்புபவர்கள் பெரும்பெரும் உலமாக்கள், நம்ம சொல்றது சும்மா இவங்கெல்லாம் இல்லை. அதான் நான் சொன்னேன், ஜமாத் உலமா தலைவர் ஹாஜா மைதீன் பாக்கவி அஜர்த் அவர்கள் ஒவ்வொரு பயான்லையும் சொல்லிட்டு இருக்காங்க, யா ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ், கனவில் ரசூல்லாவை காட்டாமல் என்ன மரணிக்க செஞ்சிடாதன்ற துவாவை கேட்டுட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, ரசூல்லாவை கனவுல பார்க்கலான்ற ஒரு சில சஹாபாக்கள் ரசூல்லாவை கனவுல பார்த்துருக்காங்களா இல்லையா? பார்த்துருக்குறாங்க. அந்த இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்க்கலாமா கூடாதுன்னா ஒரு ஹதீஸ் வருது, நல்ல ஹதீஸ். என்னன்னா, மன் ரஆனி, யார் என்னை, ஃபில் மனாமி, மன் ரஆனி ஃபில் மனாமி, கனவில் யார் என்னை பார்த்தாரோ அவர் என்னையே தான் பார்த்தார். ஏனென்றால் என் தோற்றத்தில் ஷைத்தான் வரமாட்டான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல, அடிப்படை ஒன்று போட்டேன். ஒரு தோற்றத்துல வந்தா அது நல்ல கனவுக்கும் அந்த தோற்றம் பயன்படுத்தப்படும், கெட்ட தோற்றத்துக்கும் பயன்படுத்தப்படும். நல்ல தோற்றத்துல ஒண்ணு சொன்னா அது யார் மாதிரி சொல்றா? அல்லாவே காட்டி சொல்றான். கெட்டது காட்டினா யாரு வர்றா? இப்ப அவன் வர்றதுக்கு யாரை பயன்படுத்துறான்? தெரிஞ்ச முகத்தையே பயன்படுத்துறானா? அதான் சொன்னது. அப்ப ரசூலை இங்க என்ன சொல்றாங்கன்னா, யார் என்னை பார்த்தார்களோ அவர்கள் என்னையே தான் பார்த்தார்கள். ஏனெனில் ஷைத்தான் என் தோற்றத்தில் வரமாட்டான். அப்ப மற்ற தோற்றத்துல ஷைத்தான் வருவானா மாட்டானா? வருவான். நம்ம அம்மா தோற்றத்துல கூட வரலாம், அவனுக்கு முடியும். அவன் மாடு உருவத்துல கூட வருவான். அவனுக்கு எந்த தோற்றமும் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டது. என்ன இப்லீஸ் படம் தனி. சரிங்களா? அந்த பாடத்தை ஒரு நாள் இன்ஷால்லா, ஷைத்தான் இப்லீஸ் இருக்கான்ல, அவனுடைய சந்ததிகள் என்னென்ன தோற்றத்துக்கு மாறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது தார பண்ணி. ஆனா கனவில் எந்த தோற்றத்திலையும் அவனும் வரலாம், அல்லாவும் அந்த தோற்றத்தை பயன்படுத்தி நமக்கு காட்டலாம். சரிங்களா? அதனால அந்த உருவத்துக்கும் நம்ம அம்மா நமக்கு கெட்டது செஞ்சுன்னு அம்மா வருத்திட முடியுமா? சைத்தான் பயன்படுத்தி இருக்கிறான், அவ்வளவுதான். அதனாலதான் அவர்களுக்கும் கனவுக்குமான தொடர்பே இல்லைன்றணும், அப்படி தூக்கி வர வச்சிடணும். இது ஏதோ ஒரு நடக்குது. சரி, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சொல்லிட்டாங்க சைத்தான் என் ரூபத்துல வரமாட்டான். அதனால நம்ம ஒரு ஆள் ரசூலாவை கனவுல பார்க்க முடியுமா? பார்த்தாச்சுன்னு வைங்க, ரசூலாவை நான் கனவுல பார்த்தேன்னா நான் என்ன வேண்டாலும் சொன்னாலும் நீங்க நான் பார்த்ததை நீங்க நம்பிட்டீங்கன்னு வைங்க, அடுத்து நான் என்ன வேண்டாலும் செய்யலாம், உங்களுக்கு ஆர்டர் போடலாம். இந்த பள்ளிவாசலையே சரியில்லை மாத்தி வைங்கன்னா மாத்தி வச்சிருவாங்க. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்துதான் தேவபந்து மதரசாவே கட்டப்பட்டிருக்கின்றாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இலியாஸ் ரஹிமஹுல்லாட்ட கனவுல ரசூலா அப்படி குச்சி எடுத்து அந்த இடத்தையே கோடு போட்டு விட்டு மேப் போட்டு விட்டு இங்க கட்டுங்கன்ட்டு போனாங்க. அப்படிதான் உருவாக்கப்பட்டுச்சுன்றாங்க. எது? தேவபந்து மதரசாவே யூபில இருக்கக்கூடிய தேவபந்து மதரசா, பெரிய மதரசா. தேவபந்தி மதரசால பெரிய மதரசா, 5000 பேர் 1000 பேர் 10,000 பேர் ஓதிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அந்த மதரசா யாரால உருவாக்கப்பட்டதுன்றாங்க? ரசூல்லா சொன்னாங்கன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்படி ஆரம்பிச்சு விட்டான்னு வைங்க. அதான் நான் சொன்னேன், நான் கனவுல ரசூலாவை பார்த்துட்டேன்னு நான் சொல்லிட்டதை நீங்க நம்பிட்டீங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் சொல்ல முடியும் என்னால. ஏன்னா அடுத்து நீங்க நான் எனக்கு ஆயுதமே இதுதான். காலையில எந்திரிச்சு உக்காந்த உடனே நேற்று ரைட்டு ரசூலா என் கனவுல வந்தாங்க, இந்த இடத்த பூரா காலி பண்ண சொல்லி பள்ளியாசலுக்கு எழுதி வைக்க சொன்னாங்கன்றா என்ன ஆகும்? நான் அதிகாரம் இல்லாதவன், அதிகாரம் உள்ள ஒருத்தட்ட சவுதி மன்னர் சொல்றாரு,
காலையில எழுந்திரிச்சு மக்காவில் இருக்கக்கூடிய பகுதி ஏரியா பூரா காலி பண்ண சொன்னாங்க ரசூல்லா. எனக்கு ரசூல்லா நைட்டு கனவுல வந்தாங்க, பூராத்தை காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் அடிச்சு ஏவி பூராத்தை காலி பண்ண வச்சா என்ன செய்வீங்க? காலி பண்ணித்தான். அப்படித்தானே? காலி டூம் ரசூலாவுடைய டூம் இருக்கு, அதை ரசூலா தான் கட்ட சொன்னார் அந்த மன்னருக்கு. இன்னும் சொல்ல போனா கடைசி ஹலீஃபா இருந்தாரு, இரண்டாம் அப்துல் ஹமீதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு கடைசி ஹலீஃபாவா பேரு கூட ஞாபகம் இல்லை தானே? அப்துல் ஹமீது, இரண்டாம் அப்துல் ஹமீதுன்னு சொல்லி துருக்கி பேரரசு. அவர் அறிவிப்பே செஞ்சிருந்தார், ரசூல்லா யாருடைய கனவிலாவது ரசூல்லா எனக்கு ஏதாவது நற்செய்தி சொல்லியிருந்தால் என்னிடம் சொல்லுங்கள், அவங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும். அதை பயன்படுத்தி நிறைய பேர் சொல்லி சொல்லி வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, ஒன்னு எந்த வச்சுக்க, எவ்வளவு வேகமா வச்சுக்க. அந்த ஒரு பெரிய ஃபித்னா இதை சுத்தி இருக்கு, சரிங்களா? அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவில் பார்க்க முடியுமா என்றால் அது சஹாபாக்களுக்கு மட்டும் சாத்தியம். சலஃபு சாலிஹின்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது சஹாபாக்களுக்கு மட்டும் சாத்தியம். ஏன் சாத்தியம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோற்றத்தை அவர்கள் மட்டும்தான் பார்த்தாங்க. ஒரு ஆளை நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவரை நான் ஏற்கனவே பார்த்துருக்கணும், கனவுல பார்த்துலையோ அல்லது நேர்லயோ நான் பார்த்துருந்தா தான் அவங்க சொல்ல முடியும். நான் பார்க்காம ஒருத்தர் இன்னார் தான் கனவுல வந்தாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சஹாபாக்கள் மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேரடியாக பார்த்திருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில் வரக்கூடிய இன்னொரு செய்தி, யார் என்னை கனவில் காண்கிறாரோ அவர் காலையில் என்னை காண்பார்னாங்க. அது சஹாபாக்களுக்கு என்று உறுத்தாக்குறாங்களா? நம்மளா சொல்லல, ரசூலாவே சொல்றாங்க, யார் என்னை கனவில் காண்கிறார்களோ அவர்கள் காலையில் என்னை காண்பார்கள். நாம இன்னைக்கு நைட்டு கனவுல ரசூலாவை பார்த்துட்டா காலையில ரசூலா பார்க்க முடியுமா? அந்த சாத்தியம் யாருக்கு தான் இருந்துச்சு? ரசூலா அந்த வாலியை எப்படி அடைக்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, என்னை யார் கண்டாரோ அவர் என்னையே கண்டார், ஏனெனில் ஷைத்தான் என் தோற்றத்தில் வரமாட்டான். ஃபர்ஸ்ட் செய்தி சொல்லிட்டாங்க. அடுத்து சொல்றாங்க, யார் என்னை கண்டாரோ அவர் காலையில் என்னை காண்பார். ரசூலாவை கனவுல கண்டிருந்தால் காலையில போய் ரசூலாவை சந்திக்கிற வாய்ப்பு யாருக்கு இருந்ததோ அவர்களுக்கு ரசூல்லா கனவுல தெரியலாம், தெரிஞ்சிருக்கு. பல சஹாபாக்கள் நாங்க பார்த்தோம்னு சொல்லியிருக்காங்க, செய்திகள் இருக்கு. மற்ற தாபியன்கள்ல யாராவது ரசூல்லாவை கனவுல கண்டாங்களான்னா யாருமே கிடையாது. தபா தாபியன்கள் யாராவது கண்டாங்களான்னா யாருமே கிடையாது. இனியும் சொல்ல போனால் ரசூல் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வந்து பேசுவதற்குரிய பல்வேறு தருணங்கள் முஸ்லிம் உம்மாவுக்கு இருந்திருக்கிறது. பல்வேறு தருணங்கள் தேவை இருந்திருக்கிறது. அதுல ஒரு தேவை, ரசூலாவுடைய உடலை அடக்கம் செய்யறதுலேயே பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு. ரசூலா என்னைக்கு மௌத்தானாங்க? திங்கக்கிழமை மௌத்தானாங்க. என்னைக்கு அடக்கம் செய்யப்பட்டுச்சு? வியாழக்கிழமை அடக்கம் செய்யப்பட்டுச்சு. 3 நாள் கடந்துச்சு. 3 நாள் அடக்கம் செய்ய முடியல. ஏன்னா எங்க அடக்கம் செய்யறதுன்னே பஞ்சாயத்து இருந்துச்சு. ரசூலாவுடைய உடலை ஜன்னத்துல் ஃபக்கீர் பொது கபர்ஸ்தான்ல அடக்கம் பண்றதா அல்லது வேற எங்க அடக்கம் பண்றது? குளிப்பாட்டுறதா இல்லையா? கஃபன் போடுறதா இல்லையா? ஏன்னா அது பிரத்யேகமான உடல், அது மனம் கமல், மற்ற பாடி மாதிரி நாரிக்கிட்டு இருக்கல, அது வெளியில எல்லாம் வச்சிருக்கிறோம், மனம் கூடிக்கிட்டே இருக்கிறது. அது இன்னும் சொல்ல போனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, திபுத்து ஹய்ய வ மையத்தா, இறந்தும் உயிரோடு இருக்கும்போது கமிழ்ந்தீர்கள், இறந்தும் மணக்கிறீங்களே அப்படின்றாங்க. மனம் கூடிக்கிட்டே போகுது, என்ன பண்றதுன்னு இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசரீரி தான் அல்லாஹ் கொடுத்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபிமார்கள் எந்த இடத்தில் மரணித்தார்களோ அதே இடத்துல அடக்கணும். நபிமார்கள் என்ன கஃன் துணி போட்டார்களோ அதே எந்த துணியோட மரணித்தார்களோ அதே துணியோட தான் கஃன் போவோம், அப்படியே அடக்கம் பண்ணும். புதுசா கழட்டிக்கிட்டு எதுவும் செய்யக்கூடாது, அப்படியே தூக்க உள்ளவங்க. ஏன்னா அது அழுக போறது இல்லை, அது அழிய போறது இல்லை, நம்ம உடல் மாதிரி மாற போறதா? அந்த மேனி அப்படியே இருக்க போகுது. அது மேனிக்கு மண்ணு தின்னாது, அந்த மேனியை மண்ணு தொடவே தொடாது. மண்ணு அது பூஞ்சோலை மாதிரி வர வைத்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற அந்த மேனியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சொல்லியிருக்கிறாங்கல்ல, ஒரே கனவு தான்.
என் அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, எங்கேயோ அடக்கம் பண்ணுங்கன்ட்டு போயிருக்கலாம்ல. அது இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அவ்வளோ பெரிய போர்க்களத்துக்கு வந்தாங்க. ரசூலா கனவுல வந்து எதுவும் சொல்லலை. சரிங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வந்துதான் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுவாங்க என்பதற்கு எந்த மார்க்க ஆதாரமும் தேவையில்லை. சரிங்களா? அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல கண்டோம் என்று சொல்லுவதே பெரிய பிழை மார்க்க ரீதியா. ஒன்று. ரெண்டாவது, ரசூல்லாவை கனவில் காண முடியாது நமக்கு. மூணாவது, ஏன் காண முடியாதுன்னா நம்ம ரசூலாவை பார்த்ததில்லை. ரசூலாவுடைய மேனியை பார்த்துருக்குமா? நம்ம நம்பாத மக்கள் தான், அது பார்க்காமல் நம்புகிற மக்கள் தான் ரசூலா நற்செய்தி சொல்லிட்டு போனாங்க. நமக்கு தான் நற்செய்தி சொல்லிட்டு போனாங்க. சஹாபாக்களை நேரடியாக பார்த்தா ஓடி போய் ஒரு பிரச்சனைனா உடனே போய் தீர்வு கேட்டுருவாங்களே, யார் ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி ஆகிப்போச்சு, ஏதாச்சும் என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. நமக்கு அப்படி இல்லை, தேடி படிக்கணும். அதனால ரசூல்லாவை கனவில் காணுவதற்கு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல காட்டுன்னு அல்லா இடத்த கேட்க ரசூலா வலியுறுத்தவும் இல்லை. இன்னி உடலுக்கு ரசூலா முக்கியத்துவமே கொடுக்கல. ஏன்னா கடைசியில பாதுகாக்கத்தான் ஆதரவா. எந்த அளவுக்குன்னா அது வழிபாட்டு தலமாக ரசூலாவுடைய உடல் வழிபடக்கூடிய உடலாக மாறிடக்கூடாது என்பதுல ரசூலா தெளிவா இருந்தாங்க கடைசி வரைக்கும். இன்னைக்கெல்லாம் ரசூலாவுடைய உருவப்படம் இருந்துச்சுன்னு வைங்க, இன்னைக்கு செதஞ்சு போயிடும். இன்னைக்கெல்லாம் ஏஐன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பேசுது, பாயுடைய உடலை வச்சு பாயுடைய குரல் மாதிரியே பாயுடைய ஆக்ஷனோடைய ஒரு செய்தியை பரப்பிடலாம். ஆனால் பாய்க்கு அப்படி ஒரு செய்தின்னா என்னன்னு தெரியாது, உலகம் ஃபுல்லாக போயிடும். பார்த்தீங்களா? பைபிள் வசனம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பைபிள் வசனங்களை இன்னைக்கு யார் சொல்றா? இயேசு சொல்றாரு. இயேசு புகைப்படம் அந்த உருவம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அது அப்படியே அவர் வாசிக்கிற அவர் வாயிலிருந்து வர்ற மாதிரியே பேசுது. பைபிள் வசனம் இப்ப வந்து பாதிரிகள் சொல்ல தேவையில்லை. யார் சொல்லிட்டு இருக்கா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இயேசுனுடைய அந்த உருவப்படம் சொல்லிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஆக்கி விட்டுற மாட்டாங்க. புதுசு புதுசா ஹதீஸ்களை உருவாக்கி இந்த முகமதே சொல்றாரு பரியான்றுவாங்க. நம்மால் மண்டே பிச்சுக்குருவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனாலதான் அது மனமிக்க உடலாக இருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டிய முறையில் பாதுகாத்து, நீங்க அதை கேட்டுட்டுலாம் இருக்க வேணாம், அவர் பின்பற்றுங்க போதும், அவர் மாதிரி தொழுங்க போதும், அவர் மாதிரி நோன்பு வைங்க போதும், அவர் மேல நேசம் வைங்க போதும். எந்த அளவுக்குன்னு உயிரை விட நேசி, அது போதும். அவர் எப்ப பார்ப்பீங்க? இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்ச உடனே பார்ப்பீங்க. எங்க பார்க்க போறோம்? கபர்ல இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடுனா அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேள்வியே அல்லாஹ் ரப்பு யாருன்னு அல்லாஹ் டைரக்டா காட்டி கேட்க போறது இல்லை. உன் மார்க்கம் எதுன்னு கேட்கிறான். அடுத்து எதைத்தான் மஹாதர் ரஜுலுல்லதி புஇஸ ஃபீக்கும், உன்பால் அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார் தெரியுதா அப்படின்னு காட்ட போறான். காட்சியா ரசூலாவுடைய உடலை அங்க நம்ம பார்க்கலாம், கொண்டு வந்து காட்டுவோம் அல்லாஹ். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? முஹம்மது ரசூலுல்லாஹ், இவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர், இவர் தான் நான் இரவு பகலாக பின்பற்றிட்டு இருந்தேன் என்று சொல்ல போகிறோம். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கபர்ல தான் சந்திக்க முடியும் இல்லையா, கனவில் சந்திக்க இயலாது, முடியாது. அப்படி ஒரு கலாச்சாரம் இடையில யாரோ பூத்தி விட்டு இருக்கிறார்கள், அது ஆபத்தானது. அதனால ரசூல்லாவை கனவுல காட்டுன்னு அல்லாட்ட கேட்காதீங்க. ரசூல்லாவை ஃபாலோ பண்ணுவதற்கு யா அல்லாஹ் கிருபை செய்து அல்லாஹ் இடத்துல கேளுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கனவின் மூலமாக நம்முடைய ஈமானை கெடுக்க விடாமல் பாதுகாப்பானாக. சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.